Hey guys, welcome back to my channel. It's Monday. இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பொடி இட்லி தான் பண்ண போகிறேன். என்கிட்ட இட்லி பொடி இங்கே கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்துட்டு சன்னா தால், ஒரு தால், மல்லி, அப்புறம் ரெட் சில்லி, ஹிங்கு, சால்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் ரைஸு. இந்த வீக் ஃபுல்லாகவே எக்ஸாம் வீக். ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ரைஸ் பண்ணிடலாம், சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால ஆனியன் ரைஸ் பண்ணிட்டேன். இது ஒன்றும் இல்லை, ஆயில், மசல் சீட்ஸ், ஒரு தால், சன்னா தால், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ரைஸை பாயில் பண்ணிவிட்டு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், ஹிங்கு, சால்ட்டு அண்ட் ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஆனியன் ரைஸும் ரெடி ஆகிடும். ஸோ இட்லியை வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மசல் சீட்ஸ் ஒரு இதில் ஆட் பண்ணிவிட்டு இட்லியும் சேர்த்துட்டு மேலே பொடியும் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், சூப்பரான இட்லி பொடியும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஆனியன் ரைஸ்க்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆம்லேட், வெஜ் ஆம்லேட் மாதிரி போட்டேன். பட் அது வேண்டான்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ராம்பிள் எக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என் கிச்சனோட நிலவரம். ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நேற்றுக்கு வந்துட்டு கேக் பண்ணேன். ஸோ அந்த கேக்கு மேலே வந்துட்டு சாக்லேட் ட்ரிப் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் மண்டே ஈவினிங் சரி ஓகே நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ப்ரெட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட் ஃப்ளார் அண்ட் மைதா ரெண்டையுமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துகிட்டு டவ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக வந்தது. ப்ரெட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிது. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா, ப்ரெட்டை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு கட் பண்ணால் சூப்பர் ஷேப்பில் கிடைக்கிது. ஸோ பாருங்கள், இது அப்படியே கடையில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும், சுகர் மட்டும் கம்மியாக போட்டேன். பட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி நான் வந்துட்டு சிக்கன் வச்சுட்டு ஒரு கீ ரோஸ்ட் பண்ணலாம், சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஜீரா சீட்ஸ், ஃபெனல் சீட்ஸ், அதுக்கப்புறம் மல்லி, தென் பெப்பர், ரெட் சில்லி அண்ட் கார்லிக் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கிரைண்ட் பண்ணோன்னா ஒரு சூப்பரான ஒரு மசாலா பொடி கிடைக்கும். அதை வந்துட்டு சிக்கனோட நீங்கள் லைட்டாக மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணுன்னா தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட் நான் ஃப்ரை பண்ணல. நான் இந்த மாதிரி ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு எல்லா சிக்கனையும் அது முன்னாடி போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். சிக்கன் 7 மினிட்ஸ் குக் ஆனோடனே கீ நம்ம சேர்த்துக்கணும். கீ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் மசாலா, அந்த மசாலையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் வந்துட்டு தண்ணி கம்மியாக தான் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி சூப்பரான யம்மியான நல்ல ஸ்பைசியான டேஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் கீ ரோஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைக்கும் சரி, உங்கள் வீட்டிலையும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கூட வந்துட்டு ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, அப்புறமா முக்கியமாக கீ ரைஸ்க்கு இல்லை ஜீரா ரைஸ்க்கு ரெண்டுக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கைஸ். ஸோ நேற்றுக்கு பண்ண ப்ரெட்டை வந்துட்டு நான் இப்போ டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் கீயில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பட்டர் இருந்ததுன்னா பட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கீ இது மேலே வந்துட்டு சுகர் சேர்த்துட்டு அது மேலேயும் ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் வந்துட்டு கீ சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் ரெடி ஆகிடும். ஸோ வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்தா அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ பராத்தா. அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பாப்கார்ன் பண்ணி தான் கொடுத்துருந்தேன்.
ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டாக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சுஜியை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி விட்டணும். அதுக்கப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோ நான் வந்துட்டு ஓமம் பொடி சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஜீரா சீட்ஸ், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட் ஃப்ளார், தென் கசூரி மேத்தி. நான் வீட் ஃப்ளாருக்கு பதிலாக ராகி பவுடர் அண்ட் ஓட்ஸ் பவுடர் ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது ரெண்டையும் கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணி வச்சிடலாம். தென் இந்த மாதிரி ஒரு பாட்டில் பாஸ்தா வந்து வெரி ஈஸி. அதுக்கு வந்து நமக்கு பீஸா சாஸ் இருக்கணும். ஸோ ஆலிவ் ஆயில், கார்லிக் அண்ட் ஆனியன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, தென் பீஸாவோட சாஸ் அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பாஸ்தாவை கலந்துட்டு, தென் சீசனிங் எல்லாம் சேர்த்துட்டோன்னா பாஸ்தா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பாஸ்தா நான் நிறைய வாட்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். So that's it guys, let's pack the lunch box. So this is my Wednesday lunch box: red pasta, sweet potato paratha and popcorn. It's Thursday. இன்னைக்கு சோயா சங்க்ஸ் புலாவ் தான் நான் பண்ண போகிறேன். சோயா சங்க்ஸ் பிரியாணி. யூ டோன்ட் பிலீவ் கைஸ், இந்த பிரியாணி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மஸ்ட் ட்ரை தான் சொல்லுவேன். இதை நான் வந்து தம் ஸ்டைலில் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ ஆயிலில் வந்துட்டு நம்மளோட பிரியாணிக்கு எப்பவும் போகிற ஸ்பைசஸ் அந்த மாதிரி சேர்த்துட்டு, ஆனியனும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு சோயா சாஸ் சோக் பண்ணி வச்சு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துட்டு, அதையும் நல்லா வந்துட்டு ஒரு 5 to 6 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தென் டொமேட்டோ சேர்த்துட்டு, தென் அதுக்கப்புறமா யோகட், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துட்டு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்துட்டு சேர்க்கல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ரைஸ் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ரைஸையும் வந்துட்டு இது மேலே சேர்த்துட்டு ஒரு 7 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆகிடும். இதோட வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி தோசை, ரெட் கிட்னி பீன்ஸ் கிரேவி இருந்தது, சோயா சங்க்ஸ் அண்ட் எக் இதை வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இட்ஸ் ஃப்ரைடே. இது என்ன பேட்டர்னு பார்த்தீங்கன்னா, சனா தால், உருது தால், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நேற்று நைட்டே வந்துட்டு ஊற வச்சுட்டு ஒரு 4 hours ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து சால்ட்டு மட்டும் சேர்த்துட்டு கலந்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துருந்தது. இது கூட பேக்கிங் சோடா அண்ட் லெமன் அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிட்டோன்னா, இல்லை உங்ககிட்ட ஈனோ பவுடர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா லைட்டாக வந்துட்டு கலந்து விட்டுட்டு இட்லி சட்டியில் வந்துட்டு ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் இவனுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இதை நான் கொடுப்பேன், இல்லைனா வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அகெயின் தேர்ஸ்டே வந்துட்டு டேட்ஸ் வச்சு ஒரு கேக் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு டோட்டலாகவே வீட் ஃப்ளாரில் பண்ணது. ஸோ இந்த கேக் ஓரளவுக்கு ஓகேவாக வந்திருந்தது. ஸோ அதனால் இதை தான் வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். டோக்லா வந்துட்டு டேஸ்டிங்காக கொடுத்தேன், அவன் அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். சரி ஓகே, அதனால் வந்துட்டு ஆப்பிளும் க்ரீன் மூங் தால் வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சுகர் சேர்த்துட்டு தென் கேக்கும் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். டோக்லாவை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதையும் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டன் ஆனோடனே எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃப்ளஃபியாக நல்லா சூப்பரான வந்துட்டு ஹெல்தியான டோக்லா நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இது நான் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன்.
இது மேலே நம்ம வந்துட்டு தடுக்க பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சுகர் வாட்டர் சேர்த்துட்டோன்னா நம்மளோட டோக்லா ரெடி ஆகிடும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். என்னோட இந்த வீக்கோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய். See you.